இப்போ பார்க்க போகிறது வந்து பாஸ்வெல்ஸ் ஐடென்டிட்டியை பற்றி பார்க்கணும். இது வந்து ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்மில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி. இதில் பாருங்கள், லெஃப்ட் ஹேண்ட் சைடு எப்படி இருக்குது, மைனஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டி மாடுலஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டி மாடுலஸ் எஃப் ஆஃப் எஸ் ஸ்கொயர் டிஎஸ். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இப்போ ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். இப்போ பாஸ்வெல்ஸ் ஐடென்டிட்டியை பேஸ் பண்ணி தான் இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போகிறோம். எப்போ நம்ம இந்த பாஸ்வெல்ஸ் ஐடென்டிட்டி யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இப்போ நான் கொஸ்டின் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா, ஃபைண்ட் த ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் அந்த ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்முடைய ஃபார்முலாவை எழுதி சால்வ் பண்ணிடுவீங்க. டெடியூஸ் தட்னு பர்டிகுலராக கேட்குறப்ப நம்ம இன்வர்சல் ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். இப்போ இங்கேயே பாருங்கள், இங்கேயும் டெடியூஸ் தட்னு இருக்குது, இன்டெக்ரல் 0 to infinity ஹோல் ஸ்கொயர் வந்துருச்சு இல்லையா. ஸோ ஹோல் ஸ்கொயர் வந்துட்டாலே நம்ம என்ன பண்ணணும், பார்ஷியல் ஐடென்டிட்டி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ராப்ளம் பாருங்க, ஃபைண்ட் தி ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் ஆஃப் f of x. f of x is equal to 1 எங்க இருக்கு, இது நம்ம மாடுலஸ் x less than a and 0 மாடுலஸ் x is greater than a. இப்போ given போட்டு இந்த f of x ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல எழுதிட்டோம். இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் உடைய ஃபார்முலாவை தான் எழுதிருக்கேன், வேற எதுவும் பண்ணல. திஸ் இஸ் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் உடைய ஃபார்முலா. இப்போ இங்கே வந்து என்ன பண்ணுறேன், இந்த இன்டர்வலை 3 பார்ட்டாக பிரிக்கிறோம். அது உங்களுக்கு தெரியும். இந்த இன்டர்வலுடைய மீனிங் என்ன, மைனஸ் ஏ லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் ஏ. இதுதான் இதோடைய மீனிங். இதோடைய மீனிங் என்ன, மைனஸ் இன்ஃபினிட்டி லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் மைனஸ் ஏ. இது ஒரு பார்ட்டு. அப்புறம் ஏ லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் இன்ஃபினிட்டி, அதாவது எக்ஸ் வேல்யூ லைஸ் பிட்வீன் மைனஸ் இன்ஃபினிட்டிக்கும் மைனஸ் ஏக்கு இடையிலேயே என்ன இருக்குது, எக்ஸ் வேல்யூ இருக்குது. அப்புறம் ஏக்கும் இன்ஃபினிட்டிக்கு இடையில எக்ஸ் வேல்யூ இருக்குது. இதுதான் இதோடைய மீனிங். இந்த ரெண்டு இன்டர்வலுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இதை 3ஆக பிரிக்கிறோம். இப்போ பாருங்க, இதில் 3ஆக பிரித்து எழுதியாச்சு. மைனஸ் இன்ஃபினிட்டி மைனஸ் ஏ, மைனஸ் ஏ டு ப்ளஸ் ஏ, ஏ டு இன்ஃபினிட்டி 3 பார்ட்டாக பிரிச்சுட்டோம். இப்போ நமக்கு தெரியும், இந்த இன்டர்வலில் மைனஸ் இன்ஃபினிட்டி டு மைனஸ் ஏல எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ 0, அதனால் இதை அடிச்சிடலாம். அதே மாதிரி இது இங்கேயும் 0, இதை கேன்சல் பண்ணிடுறோம். இது மட்டும்தான் எனக்கு இருக்கும். ஸோ அதை மட்டும் எடுத்து இங்கே எழுதிடுறேன். இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ என்ன, 1. மைனஸ் ஏ டு ப்ளஸ் ஏல எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ 1, அதை இங்கே எடுத்து. ஸோ 1 × anything அதே தான் வரப்போகுது. இப்போ இதை இன்டகிரேட் பண்ணீங்கன்னா we get e power isx by is. அப்பர் லிமிட் a, லோயர் லிமிட் மைனஸ் a. அப்பர் லிமிட்டை சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, நமக்கு இந்த மாதிரி கிடைச்சிடும். மைனஸ் லோயர் லிமிட்டுக்கு இந்த மைனஸ் a போடுங்க. இங்கே வந்து is a இருக்கு, இதை நம்ம as ன்னு எழுதுறதுனால தப்பு இல்லை. as மல்டிப்ளிகேஷனில் தானே இருக்கு, எப்படி வேணா எழுதலாம். இப்போ உங்களுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. இந்த ஃபார்முலா பாருங்க, sin x is equal to என்ன, e power ix minus e power minus ix divided by 2i. எதுக்கு நான் இந்த ஃபார்முலா சொல்றேன், இந்த இதை எப்படி இருக்கு பாருங்க, இங்க இருக்க மாதிரியே இருக்கா. இப்போ இதுல இந்த நியூமரேட்டர் பார்ட்டை மட்டும் பாருங்க, இதே ஃபார்முலா இருக்கு. இங்க என்ன மிஸ் ஆகுது, இந்த ஃபார்முலாவில் 2i இருக்கு, இங்க 2i இல்லை. இல்லை, நம்ம இந்த டினாமினேட்டருக்கு ஐஎஸ் கூட காமன் அடுத்து இங்கே எழுதிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இந்த டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய ஐஎஸ் வந்து எடுத்து கூட நம்ம இப்படி கூட எழுதலாம், தப்பு இல்லை. ஐஎஸ் அப்படின்னு எழுதலாம். இப்போ பாருங்க, 2i இல்லை. நான் இந்த வேல்யூக்கு பதிலாக நான் என்ன பண்ண போகிறேன், 2i, ஐக்கு பதிலாக எக்ஸ் இருக்குது, அதனால இங்க sin x. இங்க i க்கு பக்கத்துல என்ன இருக்குது, as இருக்கு. 2i மிஸ் ஆகிறதுனால 2i sin as. அதாவது இந்த e பவர் ias மைனஸ் e பவர் மைனஸ் ias க்கு பதிலா 2 sin ias போட போறேன். அதை தான் எடுத்து இங்க எழுதிக்கலாம். 2i sin as divided by is. இப்போ இந்த 2 இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 அடிச்சோம்னாக்க we get ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 by pi வந்துருமா. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 by pi, இந்த ஐயும் இந்த ஐயும் கேன்சல் ஆயிடும். நமக்கு sin as by s மட்டும்.
இதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், எஃப் ஆஃப் எஸ்ன்னு கன்சிடர் பண்ண போகிறோம். ஏன் எஃப் ஆஃப் எஸ்ன்னு கன்சிடர் பண்ண போகிறோம்? பார்சல்ஸ் ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி பாருங்கள், உங்களுக்கு தெரியும் என்ன ப்ராப்பர்ட்டி, மைனஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டி மாடுலஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். எஃப் ஆஃப் எக்ஸ் உங்களுக்கு தெரியும், கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுதான் எஃப் ஆஃப் எஸ். ரெண்டையும் இதில் சப்ஸ்டிட் பண்ண போகிறீங்க. இங்கே வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் உடைய லிமிட் உங்களுக்கு தெரியும், -a2 + a மட்டும்தான் எஃப் ஆஃப் எக்ஸ் உடைய வேல்யூ தெரியும். ஸோ ஒரே ஒரு மைனஸ் இன்ஃபினிட்டி லோவர் லிமிட்டு, -a லோவர் லிமிட்டு ப்ளஸ் a அப்பர் லிமிட். எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ என்ன 1. ஸோ 1க்கு வந்து நான் மாடுலஸ் 1 ஸ்கொயர் எது போட்டாலும் இதனுடைய வேல்யூ என்ன வரப்போகுதுன்னா 1 தான் வரப்போகுது. நீங்கள் இந்த dx எடுத்து எழுதியாச்சு, முடிஞ்சு. இப்போ நான் கண்டுபிடிச்சிருக்கிறது இந்த எஃப் ஆஃப் எஸ் என்னது, இந்த எஃப் ஆஃப் எஸ் வேல்யூ என்னது, √2/π sin as/s. இதுதான் எஃப் ஆஃப் எஸ். ஸோ இதுக்கு மாடுலஸ் பார்க்கணும். மாடுலஸ் போட்டோம்னா என்ன, ஜஸ்ட் இந்த ஸ்கொயர் பண்ணோம்னா முடிஞ்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மாடுலஸ் எக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாடுலஸ் எக்ஸ் எப்படி எழுதலாம், √(x²) எழுதலாம். இங்கே மாடுலஸ் ஹோல் ஸ்கொயர் இருக்குது, மாடுலஸ் எக்ஸ் ஸ்கொயர் எப்படி எழுதலாம், இது ஹோல் ஸ்கொயர் போட்டு இதுவும் இதுவும் கேன்சல் ஆயிடும். நமக்கு மாடுலஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு என்னது, x². அப்போ இதை எப்படி எழுதலாம், மாடுலஸ் எஃப் ஆஃப் எஸ் ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எஸ் ஹோல் ஸ்கொயர். அதுதான் இதோடைய மீனிங், மாடுலஸ் எஃப் ஆஃப் எஸ் ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எஸ் ஹோல் ஸ்கொயர். இப்போ இந்த எஃப் ஆஃப் எஸ் வேல்யூ தான் இது. இதை அப்படியே ஸ்கொயர் பண்ணுறோம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 2, ஸ்கொயர் ரூட் ஆஃப் பை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா பை, இன்டெக்ரல் 0 to infinity, சாரி மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி. இந்த sin as/s போட்டு ஹோல் ஸ்கொயர் போட்டு இன்டு ds. இந்த dx தான் இன்டெகிரேட் பண்ண முடியும். dx இன்டெகிரேட் பண்ணா we get x, அப்பர் லிமிட் a லோயர் லிமிட் மைனஸ். இதை அப்படியே எடுத்து எழுதிட்டேன். இங்கே அப்பர் லிமிட் a அடுத்து மைனஸ் போட்டுறோம், லோயர் லிமிட் -a போட்டு சப்ஸ்டிட் பண்ணுறோம். லெஃப்ட் ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறது அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ இதை என்ன ஆட் பண்ணோம்னா வீக்கிட்ட என்ன வரும், 2a வந்துருமா, 2a. அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறேன்னா இதை இந்த சைடு கொண்டு வர போகிறேன். ஸோ அப்போ எனக்கு எப்படி வரும், π/2 வந்துருமா, π/2. இது ஏதாவது கேன்சல் ஆகுமான்னு பாருங்கள். 2 கேன்சல் பண்ணலாமா, கேன்சல் பண்ணால் என்ன வரும், இங்கே πa it is equal to a. இதுதான் வந்து ரெடியூஸ் டேட்னு கொண்டு வந்திருக்காங்க. ரெடியூஸ் டேட்டில் பாருங்கள் என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க, ஃபங்க்ஷனுடைய ப்ராப்பர்ட்டி என்ன, -∞ to +∞ f of x dx is equal to 2 × integral 0 to infinity. அந்த லோயர் லிமிட் வந்து 0 to infinity f of x. இப்போ எதெல்லாம் ஈவன் ஃபங்க்ஷன், இப்போ f of x is equal to x² ஈவன் ஃபங்க்ஷன், மாடுலஸ் அது ஈவன் ஃபங்க்ஷன். அதாவது எக்ஸுக்கு பதிலாக -x போடுறப்ப அதே வேல்யூ ரிப்பீட் ஆயிடுச்சுன்னா எஃப் ஆஃப் எக்ஸே எனக்கு கிடச்சிருச்சுன்னா அதுக்கு பேர் தான் ஈவன் ஃபங்க்ஷன். இப்போ நம்ம இதுக்கு இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறோம்னா, இப்போ நம்ம கடைசியாக போட்டிருக்கிறது வந்து எனக்கு இந்த இடத்துல -∞ இருந்துச்சு, -∞ இருந்துச்சு. இப்போ -∞ to +∞ இங்கே என்ன இருக்குது, ஸ்கொயர் இருக்குது. எஸ்ஸுக்கு பதிலாக -s போடணும். அப்போவும் நமக்கு என்ன கிடைக்கும், இதே வேல்யூ தான் ரிப்பீட் ஆகும், ஏன்னா ஸ்கொயர் இருக்கிறதுனால. அப்போ இது ஈவன் ஃபங்க்ஷன்னு சொல்லலாம். அதனால் என்ன பண்ணுறேன், இந்த -∞ எடுத்துட்டு 2 × 0 to infinity போட்டுறேன். ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தோம்னா πa இருக்கு. அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறேன், இந்த 2 இங்கே டினாமினேட்டர் பண்ணுறேன், πa/2. இப்போ எவாலுவேட் என்ன இருக்குன்னா உங்களுக்கு sin t/t ஹோல் ஸ்கொயர் இன்டு dt, அதை தான் எவாலுவேட் பண்ண சொல்லியிருக்காங்க. சரி, ப்ரூவ் தட்டா. இப்போ நமக்கு இங்கே ஏஎஸ்ன்னு இருக்குது, நான் அதனால் என்ன பண்ணுறேன்னா ஏஎஸ் இருக்கிற இடத்துல டீன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஏஎஸ்க்கு பதிலாக டி போட்டோம்னா எஸ் இருக்கிற இடத்துல என்ன போடணும், t/a போடணும், t/a. இப்போ இங்கே வந்து நான் ஏஎஸ்க்கு பதிலாக டி போட்டேன், எஸ்ஸுக்கு பதிலாக t/a போட்டேன். இப்போ இந்த டிஎஸ்க்கு பதிலாக என்ன போடணும், ஏஎஸ்க்கு பதிலாக டி போட்டதுனால
இதிலிருந்து நம்ம டெரைவ் பண்ண வேண்டியது ஏங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட். a into ds is equal to dt. இப்போ ds வேல்யூ என்ன? இந்த a க்கு டினாமினேட்டர் போயிடும். ds க்கு பதிலா என்ன போடணும்? dt by a போடணும். இந்த ds க்கு பதிலா dt by a போட்டாச்சு. இங்க pi a by 2. அடுத்த ஸ்டெப் வாங்க. இந்த இது உங்களுக்கு தெரியும். இந்த a வந்து என்ன அப்படியே நியூமரேட்டர் போயிடுமா? அதை தான் இங்க எடுத்து எழுதிருக்கேன். இன்டகிரல் 0 to infinity a into sin t by t whole square. மற்றதெல்லாம் இது செய்யலாம். இந்த இடத்துல dt by a தான் இருந்துச்சு. எக்ஸ்ட்ரா ஒரு a எப்படி இருந்துச்சுன்னா இந்த இங்கே pi a ன்னு எனக்கு இருந்துச்சு. அந்த a வை வந்து இங்கே எழுதிட்டு இதை கட் பண்ணி ஸோ அப்போ இங்கே a ஸ்கொயர் பண்ணுறோம். இது இந்த a மட்டும் தனியாக எடுத்துட்டோம்னா a ஸ்கொயரா a மட்டும் விட்டுட்டு ரிமைனிங் இருக்கிறதா அப்படியே ஸ்கொயர்னு போட்டுருக்கோம். dt இங்கே வந்து a ஸ்கொயர் ஆக்சுவலாக இங்கே a ஸ்கொயர் a இன்டு a ஸ்கொயர். இந்த a ஸ்கொயரும் இந்த a ஸ்கொயரும் கேன்சல் ஆயிடும். இதுதான் ப்ரூவ் பண்ண சொல்லி. ஸோ ஸ்கொயர் வந்துட்டாலே நம்ம என்ன பண்ணணும்? பாஸ்கல்ஸ் ஐடென்டிட்டி யூஸ் பண்ணிருக்கேன்.